நியூஸ் தமிழ் கழுகு. ஜல்லிக்கட்டு நடத்தி பரிசு பொருட்கள் வழங்கினதுல எக்கச்சக்க கொள்ள நடந்திருக்கான். ஜல்லிக்கட்டுல மீதமான பரிசு பொருளை ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டதும் இல்லாம வந்த வரைக்கும் பாதி விலைக்கு வித்து லாபம் பார்த்திருக்கு ஒரு கூட்டம். சமீபத்துல மதுரையில நடைபெற்று முடிஞ்ச ஜல்லிக்கட்டு போட்டியில ஏராளமான பரிசு பொருட்கள் ஸ்பான்சர் மூலமா கிடைச்சிருக்கு. இதுல அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிய அரசாங்கமே நடத்துறதுனால 90% மேலான பரிசு பொருட்கள் வெற்றி பெற்றவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஆனா பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள்ல பல பரிசு பொருட்கள் மீதமாயிருக்கு. மீதமான சைக்கிள், மெத்தை, பீரோ, கட்டில், தங்கக்காயின்னு ஏராளமான பரிசு பொருட்களை கமிட்டியை சேர்ந்தவங்க ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிட்டாங்களாம். தங்களுடைய சொந்த தேவைக்கு போக மீதத்தை பாதி விலைக்கு கூவி கூவி வித்தாங்களாம். ஜல்லிக்கட்டு போட்டி முடிஞ்சதும் இதை கண்காணிக்க ஒரு தணிக்கை குழு நியமிச்சாதான் சரிப்பட்டு வரும்னு ஸ்பான்சர் கொடுத்தவங்களும் பொதுமக்களும் பேசிக்கிறாங்களாம்.